நான் பிரெட் புட்டிங் தான் பண்ண போகிறோம். இந்த பாத்திரத்தில் பண்ண போகிறோம். பிகாஸ் இதில் கீழே அழகாக இருக்குல்ல டிசைனு. ஸோ இதில் பண்ணலான்ட்டு இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, அடிகனமான பாத்திரம் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா சுகர் கேரமலைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு சீக்கிரமாக தீயாது. ஓகே, ஸோ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சுத்தமாக தண்ணி இல்லாமல் எடுத்து நமக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கலாம். ஸோ 2 to 3 ஸ்பூன்ஸ் போடுங்க போதும். பட் ஆனால் இதில் இந்த பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வைக்கிறேன். கேரமலைஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை. ஜஸ்ட் ஹீட் ஆனோன்னு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக சுகர் மெல்ட் ஆகி ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும். அதான் கேரமலைஸ் பண்ணுறது. மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம ஸ்லோவாக குக் பண்ணிட்டே இருந்தோம்னா கலர் சேஞ்ச் ஆகும். லைட் ப்ரௌன் டு டார்க் ப்ரௌன். இதை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணோன்னா சீக்கிரமாக தீஞ்சிடும். ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து கேரமலைஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த ஒரு கசப்பு ஸ்மெல் வரும்ல, அது சாப்பிட்றப்போ அது வராது. ஏன்னா ஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் நம்ம குக் பண்ணுவோம். ஒரு கேரமல் கலர், லைட் ப்ரௌன் கலர். ஸோ அதிலே குக் பண்ணிவிட்டு நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மாற்றிடலாம். நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஓகே, இந்தளவு இருந்தால் போதும். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா தீஞ்சிடும். நம்ம ஜஸ்ட் போவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம ப்ரெட் போட போகிறோம். இதில் 3 pieces of bread, 4 eggs. First egg. இதில் அப்புறம் தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ப்ரெட் இவ்வளோ வேணாட்டி கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரெட் போட்டால் கொஞ்சம் ஹார்டாக வரும், ஜிகிலியாக வராது. ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ப்ரெட்டு கம்மியாக போட்டுக்கோங்க. போட்டு இப்போ நம்ம இதில் பால் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பால் ஊற்றுவோம். சும்மா ஒரு ½ கிளாஸ் மில்க். ஸோ அரைச்சி நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி பண்ணிப்போம். அப்போ தான் வந்து லம்ஸ் இல்லாமல் இருக்கும். கீழே விழுகிறதுக்கு வந்து கீழே தண்ணி கொதிக்க வச்சுட்டு கீழே ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இது வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சிட்டோன்னா தண்ணி ஃபுல்லாக உள்ளே விழுகாது. என்னடா பாதியை காணோம் அப்படின்னு பார்க்காதீங்க. இது ஆக்சுவலாக வெந்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அந்த ஷார்ட் எடுக்க மறந்துட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சது தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் கட் பண்ணி சாப்பிட்ருந்தாங்க. சரி இதாவது நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா சூப்பராக இருந்தது. ஆனால் என்ன ப்ரெட்டு வந்துட்டு ஒன்று கம்மி பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இந்த டிஷ் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா வேறு எதாவது இருந்தாலும் யூடியூப் சேனலில் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், பாய்.